நான்லாம் ஏழைங்க அண்ணனுக்கு சம்பாதிச்சு தான் சோட்டிக்கணும். பள்ளிக்கூடம் கட்டி தரேன்னு சொன்னாங்க நம்ம கோயிலுக்கிட்ட, அதோட கட்டி தரல. நின்று வீட்டுல நின்று அடுத்தவங்களை வச்சு ஓட்ட அடிச்சு பணத்தை எடுத்துட்டாங்க. நாங்க அந்த வீட்டை சும்மாவே தான் கிடக்கு இன்ன வரைக்கும். நாங்கள் நம்ம இல்லாப்பட்ட ஏழாயிரம் வந்து இந்த சுசேட் அரிசி வாங்கிட்டு அந்த ஓட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். ஓட்டு கேட்டு வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு. ஓட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முழிக்க கூடாது. இப்போ உங்க ஊர்ல ஏதாவது தண்ணி தேவை இல்ல ரோடு வசதி ரொம்ப மோசமா இருக்கு. இங்க இருந்து இருகையூர் போற வரைக்கும் அப்படிதான் இருக்கு. குளம் இல்லை, குடிக்கிறதுக்கு கோயில் இருக்கு, குளம் இல்ல. அது குளத்துக்கு கொஞ்சம் ஒரு வழி பண்ணா தேவலாம். ரொம்ப வசதியா இருக்கு எங்களுக்கு. பால்வாடி மாதிரி ரொம்ப ஸ்கூல் ஒன்று குழந்தைங்களுக்கு ஊர்ல ஸ்கூலும் கிடையாது, வண்டி வசதி இல்ல. போனா வந்து 3 கிலோமீட்டர் போய் ஆகணும். இருக்கிற புது தெருவு ரோடு வசதி இப்படிதான் இருக்கும். ரோடு வசதி கண்டிப்பா அது ரெண்டாவது வந்து நல்லா இருக்கா? தண்ணி வசதி எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வசதி முதல் கோரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால்வாடி தான். கிட்டத்தட்ட இங்க ஒரு 150 குடும்பத்து மேல இருக்கு எல்லாம் கார்டு எழுதி எல்லாத்துக்கும் இருக்கு. இத பத்தி யாரையாவது பேசிருக்கீங்களா அது வரைக்கும்? நடவடிக்கை எடுக்கல. யாரும் நடவடிக்கைலாம் எடுக்கல இல்ல, எந்த ஸ்டெப்பும் எடுக்கல யாருமே. ஆனா நீங்க எல்லாம் பேசிருக்கீங்க இத பத்தி. வேற என்ன, இந்த விளையாட்டு வசதி பசங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு கிரவுண்டு மாதிரி அதெல்லாம் எனக்கு கோயில் இடம் இருக்கு. அதுக்குள்ள வசதி இன்னும் ஒன்றும் வரல. ஒரு ஃபுட்பால் வரல, ஒன்றும் வரல. ஆனா வராங்க, எலெக்ஷன் வராங்க, ஓட்டு போறோம், ஓட்டு போடுங்கிறாங்க, செஞ்சு தராங்கிறாங்க. திரும்ப வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த ஆட்சி டயத்துக்கு மட்டும் தான் பண்றாங்க. வராங்க வந்து அடுத்த டயத்துக்கு வர மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க யாருமே வந்து. அவ்வளவுதான். ஓட்டு கேட்கற வர நேரத்தோட அந்த டைம் மட்டும்தான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நான் வந்தா நல்லதெல்லாம் பண்ணுவேன்? நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை இல்லாம இல்ல, நம்பிக்கை இருக்கு. நீங்க வாங்க, கண்டிப்பா அதான் கேக்குறேன். கண்டிப்பா நீங்க வருவீங்க, நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து செய்யணும். ஆனா அதாவது விளம்பரப்படுத்துறதுக்காக எல்லாம் பால்வாடி கூட இல்ல. நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் பிள்ளைகளை சேர்க்கறீங்க? போனா மிக்கேல்பட்டி தான், நம்ம ஊரு மிக்கேல்பட்டி தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் தான் நடந்துதான் போகணும். நான் படிக்கிறதுக்கான கொண்டு விடுறதுக்கு போறதுக்கு அதுக்கு தனியா வண்டி கட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் நம்ம இல்லாப்பட்ட ஏழாயிரம் வந்து இல்ல. அதுக்கப்புறம் நீங்க இப்ப ஓட்டு போட்டு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் ஓட்டு மாற்றம் வரலையே. நீங்க ஏதாவது மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? மனுவும் கொடுத்துருக்கோம். மனு கொடுத்து ஏதாச்சும் கிடைக்குது? அதையும் பெரட்டி விடுறாங்க. ஒண்ணுமே சொல்ல. மனு கொண்ட கொடுத்தாலும் அதை திருப்பி அங்க இருந்து ரிட்டர்ன் பண்ண ஏத்துக்கிறாங்க. செயல்படுத்தல. நம்மளுக்கு மனுவை வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் மனுல என்ன இருக்கு ஏது இருக்கு பதிலும் சொல்ற வேலை கிடையாது. ஏன்னா இப்ப இந்த ஓட்டு கேட்க வரவங்களதான் சொல்றாங்க, நான் செய்ய தரேன் எனக்கு போடுங்க அப்படின்னு. மறு 5 வருஷம் கழிச்சு அப்புறம் செஞ்சு கொடுக்குற வேலையே கிடையாது. என்னன்னு வந்து பார்க்கவும் மாட்டாங்கிறாங்க. தொகுதி பக்கமே வரதில்ல. நீங்க இதுக்கு வர்றது இல்ல. இப்ப உங்களை ஓட்டு கேட்டு போனவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாத்துருக்கீங்களா? ஆளே வர்றது இல்ல, வர மாட்டாங்க. ஓட்டு கேட்க வரதோட சரியா? ஜெயிச்சுட்டா வர்றது கிடையாது. ஜெயிச்சுட்டா வர்றது கிடையாது. இல்ல, நமக்கு என்ன தேவையோ அதை செய்யணுங்கிறது நம்ம நோக்கம் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கத்துல உங்களுக்கு கருப்பு டேங்க் தண்ணிக்கு தேவை, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்குமா? கொஞ்சம் வசதியா இருக்கு. ஏரி இல்லங்க, குளம் இல்ல. குளம் இல்லாததுக்கு எங்களுக்கு கருப்பு டேங்க் வச்சாங்க. மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான பதில் வரவே கிடையாது எங்களுக்கு. எங்க சாதி சர்டிபிகேட்டுக்கு எழுதி போட்டோம், எங்களுக்கு வீடு இல்லைன்னு எழுதி போட்டோம், மண் இல்லைன்னு எழுதி போட்டோம். ஒண்ணுமே எங்களுக்கு வர கிடையாது. நாங்க அத்தாட்சிக்கு அவங்களுக்கு ஓட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சுசேட் அரிசி வாங்கி தின்னுட்டு அந்த ஓட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஓட்டு எல்லாம் கேட்டு வராங்கல்ல, நீங்க எப்ப வேணாலும் என்ன சந்திக்கலாம், எப்ப வேணாலும் நான் வருவேன், உங்களோட நான் இருப்பேன், உங்களுக்கு நல்லது செய்வேன்லாம் சொல்றாங்கல்ல. என்ன செஞ்சிருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல எங்களுக்கு, எதுவுமே கிடையாது. செய்வே இல்லைங்க. 1020 வாக்கு சொன்னோம், ஒரு வாக்கு நிறைவேற்றல. உங்களுக்கு வாசம் கட்டிட்டானா அப்படின்னு சொல்றாங்கள ஒழிஞ்சு எந்த பதிலும் எங்களுக்கு வரவே கிடையாது இந்த ஊருக்கு. இப்ப இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு குடுக்குறாங்கல்லம்மா, அந்த வீடு எல்லாம் உங்களுக்கு வரது இல்லையா? அதாவது கூட வீடு எல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் வீடு பாட்டு செய்யறாங்க, பாட்டு செய்யறாங்க. உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் வீட்டுல இந்த கவர்மெண்ட் கொடுத்த வீட்டுல இருக்கீங்களா? 2 பில்லு வாங்கினா ஒரு பில்லு என்னால வாங்க முடியல. வந்து போட்டாயே எடுத்துக்கிட்டு நாங்க ஆள் இல்லைன்னா மரவட்டை ஓடிட்டோம். நின்று வீட்டுல நின்று அடுத்தவங்களை வச்சு போட்டா எடுத்து பணத்தை எடுத்துட்டாங்க. நாங்க அந்த வீட்டை சும்மாவே தான் கிடக்கு இன்ன வரைக்கும். அந்த வீடு இன்னும் பராமரிக்கல, அப்படியே தான் கிடக்கு. பாதி வேலை பணம் ரொம்ப இழுக்கடிக்கிறாங்களா? முடிஞ்சு வச்சுட்டாங்க. பணம் முடிஞ்சே வச்சுட்டாங்க. வேலை இல்லை உங்களுக்கு பில்ல கிடையாதுட்டாங்க. அந்த வீடு அப்படியே தான் கிடக்கு. நான்லாம் ஏழைங்க அண்ணனுக்கு சம்பாதிச்சு தான் சோட்டிக்கணும். இந்த பக்கம் ஒரு டேங்க் வச்சாலும் டேங்க் ஒண்ணு வைக்கணும். நீங்க வந்தாதான் மாற்றம் வரும்.
வேற வழியில நான் உண்மை சொல்றேன். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா அத்தனை குறையும் நிறைவேறப்படும். நல்லபடியா நீ வந்துரு, வந்து அப்புறம் எங்களுக்கு செய்யி. நல்லா வந்து அந்த ரிசல்ட் ஆயிடுது, அந்த எலெக்ஷன் டைத்து மட்டும் வராங்க வந்து சுசைட் அங்க சரியா? அழைச்சு கொடுக்குறாங்க பாருங்க. நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரோம் நாங்க. முடிஞ்சவங்களும் இருக்காங்க, முடியாதவங்களும் இருக்காங்க. இங்கிருந்து நடந்தே போய் தான் நடந்தே வரணும். ஏன் அந்த அரிசியை வந்து எங்க கோயில்கிட்ட கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு போனா எங்க தெருவுக்கு அரிசி அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருந்து நடந்தே தான் போகணும். இப்ப எங்க பையன்லாம் இல்லைன்னு வச்சுங்களா, அந்த அரிசியை தூக்கிட்டு தான் வரணும்னா. நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டோம் நாங்க. இங்க கொண்டாந்து வைங்க அரிசி எங்களுக்கு இங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வரும்போதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துறேன், என்ன தேவை சொல்றவங்க முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துட்றோங்க. நாங்க எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துட்றோங்கம்பாங்க. நம்ம சரி ஒண்ணு நம்பி நம்ம நாங்க செஞ்சு கொடுக்குறோங்கன்னா தான் நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு செய்யறோம். செய்யறப்ப நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்ல, அந்த உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களா? அரிசி இங்க கொண்டாந்து கொடுக்குற மாதிரி பாக்கணுங்க. சரிங்க. இங்க கொண்டாந்து இப்ப அதை நோட் பண்ணிட்டேப்பா. அதை நோட் பண்ணுங்க. எங்களால நடந்து போய் அரிசி வாங்க முடியலங்க. எங்களுக்கு கொடுத்துட்டோம் தம்பி, நாங்க கொடுத்தோமே. ஏன்னா வயசானவங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க எழுதி கொடுத்து. நீங்க எது வேணாலும் நீங்க செஞ்சு வரணும், நீங்க எது வேணாலும் நீங்க செஞ்சு வரணும் சொல்றாங்க. இன்னைக்கு முத கொண்டு தான் வராங்களே ஒழிஞ்சு மத்த நாள்ல வந்து என்னன்னா அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. அந்த 5 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் ஆச்சு. மாற்றம் இல்லையே, சுத்தமா மாற்றம் இல்ல. ஓட்டு கேட்க வராங்க, என்ன பண்றது? அப்புறம் போட்டா சேர்ந்து தப்பு பண்றாங்க வந்து. இதுக்கப்புறம் நீங்க ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பா வந்து. அவ்வளவுதான். பள்ளிக்கூடம் கட்டி தரணும்னு சொன்னாங்க நம்ம கோயிலுக்கிட்ட, அதோட கட்டி தரல. இந்த பால்வாடி பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கட்டி தரேன், ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம், கட்டி கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க வரவும் இல்ல. கேட்போம் உடனே கேட்போம், நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே செய்யல அவங்க. நாங்க கேட்போம் தானடா கேட்போம். நீங்க இப்ப சொன்ன வரையும் ரைட்டு, எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம வருவோம், இந்த குறை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டோம். சரிதானே? எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் இப்பதான் நடைப்பயணமா தான் ஒரு ஊரா சந்திக்கிறேன், எல்லா மக்களையும் சந்திக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டு எல்லா குறையும் நோட் பண்ணிட்டு கண்டிப்பா நிறைவேற்றுறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியல் இருக்காது. சரியா? சரி பாத்துங்க, வரோம்னா.